வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறோம். சத்து மாவு நாங்கள் தயாரித்தது. அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ போடுறது நம்ம சுக்கு போடுறோம். நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம் இதில் எடுத்து. நல்லா அதை கரைச்சி விட்றணும், கட்டியே இல்லாமல் வந்துட்டு. அப்புறம் நாட்டு சக்கரை, இது நாங்கள் ஹெல்த் மிக்ஸ்னால நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம். நல்லா போட்டு அதையும் கிண்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எதுக்கு போடுறோன்னா குளிர்ச்சிக்காக போடுறோம். ஏன்னா அது நாங்கள் களி மாதிரி செய்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு களி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சண்டேனா எங்கள் வீட்டில் வந்து இந்த மணி வெந்தய களி சாப்பிடுவோம். இப்போ இதிலே ஹெல்த் மிக்ஸ்லேயே நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ இந்த 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும், கட்டியே இல்லாமல். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு நல்லா எடுத்து எடுத்து பார்க்கணும், நல்லா மாவு வந்து லிக்விடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த மிக்ஸில் வந்து ஊற்றிட்டு நம்மளுக்கு மிச்சம்லாம் இருக்கும்ல அந்த மாவையும் சேர்த்து நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டணும். நான் அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். இப்போ நீங்கள் ஊற்றுறப்பயே இந்த இது வந்து நல்லா ஸ்மெல்லு கமகமன்னு இருக்கும். எங்களோட ஹெல்த் மிக்ஸ் வந்து சாப்பிட்றப்போ எப்படா இறக்கி சாப்பிட்லான்ற ஒரு எண்ணம் வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்னும் வேகணும் அப்படின்னா, ஏன்னா நல்லா பபிள்ஸ் வரணும், டப்பு டப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு வரும் நம்மளுக்கு அது வேகிறப்ப. இன்னும் வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்னும் வேகணும், அதுக்காக கிண்ணம் அந்த அப்போ தான் அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறது பிரிஞ்சு வரும் அதுலேருந்து. நல்லா மிக்ஸ் பண்ணுற வரணும். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் நம்மளுக்கு அந்த களி வந்து ஸ்மூத்தாக அப்படியே பஃபியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நல்லா எல்லா பக்கமும் நம்ம கிண்டுறப்ப தான் வந்து அதோட ஸ்மூத்னஸ் நம்மளுக்கு தெரியும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது, அந்த ஸ்மெல்லு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அதை சாப்பிட்ணுன்னு தோணுதெல்லாம் சாப்பிட்டா கை கால் வலி, குறுக்கு வலி எல்லாமே இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் அன்றாட நடைமுறையில். இன்னும் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோமா என்னன்னு தெரியாது. அட்லீஸ்ட்டு வாரத்தில் 1 நாளாச்சும் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், கை காலுக்கெல்லாம் வந்து வலி இல்லாமல் இருக்கும். வேலை பார்க்குறோம்ல, ஹெவியான ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஜென்ஸுக்கெலாம் இந்த மாதிரிலாம் ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ணுறப்போ அந்த டயர்ட்னஸ் தெரியாது. இப்போ வீட்டில் இருக்க லேடிஸே வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு எந்த டயர்ட்னஸும் தெரியாது. இது நல்லா நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணுறோம். அது வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நம்ம செஞ்சுருக்கிறது. இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் வந்து களியாக இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சுட சுட இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தான் இது இருக்கும். எங்கள் அம்மா களி செய்கிறப்போ நல்லா செய்வாங்க. அது வந்துட்டு சில பேர் செய்ய தெரியாமையும் சில வேஸ்ட் ஆயிரும். செய்ய தெரிஞ்சவங்கன்னா அது எப்படி பக்குவத்தில் செய்வாங்கன்னு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நாட்டு சக்கரை இன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணது ஒரிஜினல் நாட்டு சக்கரை. அதுவுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியம்.